திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமியலம் இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்குண்டான ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி வக்கரகதியில் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்புகள் இருக்கு. அதே போல உங்க ராசியில பாத்துட்டீங்கன்னா சனி வக்ரமான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் யோகங்கள், நடக்காத விஷயங்கள் இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் ஸ்டாப் ஆகி நிக்குதோ, உங்களால செயல்படுத்த முடியல, தடையா இருக்குது, தாமதமா இருக்குது, விட்டு போன விஷயங்கள், இழந்த செல்வங்கள், இதெல்லாம் மீண்டும் மீண்டும் எடுத்து உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி, அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கார். 3 மற்றும் 5ஆம் அதிபதி யோகம். தொழில் நல்லா வளரும், தொழில் மாற்றம் ஒண்ணு நடக்க போகுது. 3ஆம் இடங்கிறது மாற்றம். தொழில் மாற்றம் ஒண்ணு நடக்க போகுது. மாற்றத்தை நோக்கிய பயணங்கள் உண்டு.
ரெடியா இருக்கலாம். சகோதரர் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறது, தொழில நல்ல வளர்ச்சிகள் கிடைப்பது, இது எல்லாமே நிச்சயமா நடக்கும். அதே போல பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படிங்கிறது 11ஆம் இடத்துக்கு மேல இருக்கு. அப்ப 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, உழைத்த உழைப்புக்கு உண்டான ஒரு விஷயத்தை அதை கொடுத்தே ஆகணும் இல்லையா, அப்ப லாபத்தை கொடுப்பார், லாபத்துக்கு குறைவில்லாம வச்சிருப்பார். என்னதான் 7.5 சனி முடிவில் இருக்குது, என்னதான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் போகும்போது அவர் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டு தானே போகணும். அதனால இப்ப இருந்து இந்த தொழில் வளர்ச்சிக்கு உண்டான ஒரு ப்ராசஸ கண்டிப்பாக சனி பகவான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ஓரளவு தொழில் வளர்ச்சி உண்டு. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி நீச்சத்துல இருக்க, ரொம்ப கவனமா இருக்கணும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல, தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துல இதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கொஞ்சம் மனசு சஞ்சலங்கள் ஏற்படும், கொஞ்சம் மனசு ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இருதயம், நுரையீரல் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. வீடோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ இந்த காலகட்டங்கள்ல வாங்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா சுக்கிரன் நீசமா இருக்கும் பொழுது இயற்கையாகவே வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். உங்க ராசிக்கு வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகத்தை கொடுக்கக்கூடியதும் சுக்கிரன் தான். சோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பெருசா அது வருது இது வருதுன்னு பிரம்மாண்டத்தை காட்டி, ஏன்னா ராகு ராசிக்குள்ள இருக்குது, ராகு ராசிக்குள்ள எல்லாம் பெருசா இருக்கிற மாதிரி காட்டும், போய் பார்த்தா ஒண்ணு இருக்காது. சோ சுக்கிரனும் நீசமா இருக்கும் பொழுது அங்க ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஒரு 16ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு. அதுக்கப்புறம் வீடு சார்ந்தது, சொத்து சார்ந்தது, வண்டி வாகனங்கள் சார்ந்ததெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். குழப்பங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இயற்கையாகவே கும்பத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ராகு இருக்கும்போது குழப்பங்கள் இருக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது, போற விஷயம்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாலும் கூட சுக்கிரன் நீங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய லக்ஸரியான விஷயங்கள் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். வீடு சொத்து வண்டி வாகனங்கள் வாங்குறது, உடம்பு நல்லா இருக்கிறது, ஆரோக்கியமா இருக்கிறது, தாய் தந்தையினுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. அடுத்தது புதன். 5 மற்றும் 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டுல இருக்கார். பொதுவா அங்கேயே சூரியன் 7ஆம் அதிபதி 7ல இருந்து ராசியை பார்க்கிறார். ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய காலம். சூரியன் தான் ஆத்மகாரகன், வெளிச்சத்துக்கு உண்டான கிரகம். இப்போ ஆத்மா உங்களுடைய ஆன்மாக்கு அல்லது உங்களுடைய முன்னோர்கள் ஆன்மாக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கேதுவோடு இருக்கும்போது இந்த நேர காலங்கள்ல கண்டிப்பா பித்திருசாபம், தாய் தந்தையர்களுக்கு திதி கொடுக்கறத கண்டிப்பா கொடுத்துருங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆகும். அது கணவன் வழியாக இருந்தாலும் சரி, மனைவி வழியாக இருந்தாலும் சரி, பங்காளி உறவுகள் சண்டை சச்சரவு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சமாதானப்படுத்தி போய் பண்ணும் பொழுது இந்த கும்பம் இயற்கையாகவே இயங்கும். சோ கொஞ்சம் லேட்டா புரிந்து கொள்ளக்கூடிய ராசி தான் கும்பராசி. டக்குன்னு அவங்களுக்கு மெர்ஜ் ஆகாது எதுவுமே. அதாவது டக்குன்னு சீக்கிரமா எதுவுமே புரிஞ்சு கொள்ள முடியாது. அது ஒரு விஷயத்த சீக்கிரமா ஒருத்தர் ஏதோ ஒரு சொன்னா கூட கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் அவங்க சொன்னாங்க திருப்பி டக்குன்னு பேச தெரியாது. இதெல்லாம் கும்பத்துக்கு இயற்கை குணம் தானே, சனி தானே. அங்க லேட்டா புரியுறது, லேட்டா ஒரு வேலை செய்யறது, இதெல்லாம் சனி தானே. சோ அது ஒரு பெரிய மைனஸ் தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு லேட்டா கிடைக்கிறது எல்லாமே சக்சஸ் ஆகும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் லேட்டா நடக்கக்கூடிய எல்லா விஷயமே சக்சஸ் தான் ஆக போகுது. சோ இப்போ இந்த சூரியன் கேது புதன் சேர்க்கையெல்லாம் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் இல்ல குழந்தை, கொஞ்சம் குடும்ப உடனே சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அது பெரிய பாதிப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் அவர் 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணங்களை தவிர்த்துக் கொள்வதும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. 7, 8ல கிரகம் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல கிரகம் இருக்குது, 8ஆம் இடத்துல கிரகம் இருக்குது. கொஞ்சம் கணவன் வழி மனைவி வழி கணவன் உறவு மனைவி உறவு எல்லாம் தேவையில்லாத சில சில சங்கடங்கள் சந்தேக குணங்கள் எல்லாமே உங்களையே அறியாம ஒரு பயம் பதட்டம் எல்லாம் ஏற்படும். சோ அதுல இருந்து விலகிக்கோங்க அப்படிங்கறது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு. நெகட்டிவா சொல்றேன்னு எடுத்துக்கூடாது. இந்த மாசம் தொழில் அருமையா இருக்கும். தொழிலை நோக்கி மட்டும் உங்களுடைய ப்ராசஸ செலுத்துங்க. அதே போல உங்களுக்கு லாபங்கள் நல்லா இருக்க போகுது. சோ அதற்குண்டான எஃபர்ட்டை மட்டும் போட்டுடுங்க. இதெல்லாம் சிறப்பா இருக்கும். மத்த எதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணினீங்கனாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்கும். ஆனா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல யாருக்காவது சரியில்லைங்கிறப்போ அதுல கொஞ்சம் ஈடுபாடோடு செய்யறது நல்லதுதான். பட் தேவையில்லாம போய் வாண்டடா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது இந்த மாதம் கும்பத்துக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுத்தே தீரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அந்த 21ஆம் தேதிக்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடும். 8 குடர் 8க்கு. அப்போ கண்டங்கள் விலகிறது, ஆயுள் பெறுகிறது, திடீர் பண வரவு, இறந்த சொத்துக்களை மீண்டும் எடுக்கிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள், தசாபுதி நல்லா இருந்துச்சுன்னா நல்ல லாபம் வர்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா அங்கிருந்து சுக்கிரனும் சனி நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க. சோ பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கடுத்து அதே இடத்த புதன் பார்க்கும். அந்த சனி புதனும் பாத்துக்குவாங்க. அப்ப சனி புதன்
இயற்கையாகவே தைரியத்தை அதிகப்படுத்திடும், தொழிலை அதிகப்படுத்திடும், தொழில் நிறைய நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துரும். பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அதீத தைரியத்தை கொடுத்துட்டு போயிடும். செவ்வாயினுடைய தொடர்பும் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த மாசம். சோ தொழில மட்டும் போக்கஸ் பண்ணி போனீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. மத்த இதர விஷயங்கள், குடும்ப விஷயம், அதுல இதுல எல்லாம் எதுலையும் தலையிடாதீங்க. என்ன நடக்குதோ அதை நடந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கு. இப்ப உங்களுக்கே மனசு வெறுப்பாயிருக்கு. என்ன நடக்குதோ நடந்துட்டு போகட்டும், பாத்துக்கலாம், இவ்வளவுதானே, இவங்க தானே அப்படிங்கிற மாதிரி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஷிப்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கருப்பாடெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. தெரிஞ்சிருக்கும் இயற்கையாகவே. கொஞ்சம் கவனமா பொறுமையா, இப்ப யாருமே இருக்க மாட்டாங்க மேக்சிமம். ஒரு பேச்சு துணைக்கு கூட சரியா இல்ல அப்படிங்கறத கும்பத்துக்கு இப்ப நடக்கும். 7.5 சனி நடக்குது, ராசிக்குள்ள ராகும் இருக்குது. அதனால கொஞ்சம் அமைதியாக இருந்து யோகா, தியானம், இறை வழிபாடு இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. பெரிய லெவல்ல சனி பகவான் போறப்போ உங்களை உயர்த்தி வாழ வச்சுட்டு தான் போவார். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம், என்ன வழிபாடுகள் பண்ணலாம் இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூஜா ஸ்டோருக்கு போய்க்கோங்க. அங்க வந்து படிகார கல்லுன்னு இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை வாங்கிட்டு வந்து நிலவாசல கட்டி விடுறது, அல்லது வீட்டுல ஏதோ ஒரு அறையில வைத்துக் கொள்வது, தூங்கும் பொழுது நைட் இரவு தூங்குறீங்க இல்லைங்களா, அப்போ உங்க தலைமையிட்ட கிட்ட வச்சுக்கிறது. சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயத்த அப்படியே வெளியே தள்ளிடும். சோ உங்களுக்கு மட்டும் போக்கஸ் பண்ண வைக்கும், வேற யாரோட இதுலயும் போக வைக்காது. சோ இது சிறந்த பரிகாரம். அதே போல துர்க்கை வழிபாடு பண்றது சிறந்த பரிகாரம் இப்போ இந்த சூழ்நிலைகள்ல. துர்க்கை, காளி போன்ற உக்கிரதெய்வ வழிபாடுகள் செய்வதும், அது அமாவாசை இன்னைக்கு செய்வதும், பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் ரொம்ப விசேஷம். சோ இதுதான் கும்பத்துக்கு இந்த மாதம் சொல்லக்கூடிய பரிகாரம். இத ரெகுலரா பயன்படுத்திட்டு வரும்பொழுது நல்ல மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.